சில நேரங்கள் அதிக படிக்கும் பொழுது, அதிக பணம் வரும் பொழுது தாழ்மை வராது, வரவே வராது. ஆண்டவரே சொன்னார் உபாகமத்தில் வசனத்தை சொன்னார், உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகும் பொழுது நீ மேட்டிமை அடைந்து என்று சொன்னார். என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுது ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் பொழுது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். எப்போ மேட்டிமை வருது? வெள்ளி பொன்னு பெருகும் பொழுது, ஆடு மாடு பெருகும் பொழுது இருதயம் மேட்டிமை ஆயிருது. அவரை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அவரை நீ அடிமைத்தன வீட்டில் புறப்பட்டதை மறந்துடாத, நீ எப்படி இருந்தாங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி இருந்தானே, குப்பையில் இருந்தாலப்பா, உன்னை கோபுரத்தை கொண்டு வந்திருக்காரு, அதை மறந்துட்டேனே. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மேட்டிமை வருதுன்னா